But an important time. ஆனால் முக்கியமான வேலையாக இருக்கிறது. God's servant brother K.M. Samson behind me is my super senior from Guntur. எனக்கு பின்னாடி இருக்கிற சௌரன் K.M. சாம்சன் அவர்கள் குண்டூர்லேருந்து சூப்பர் சீனியராக இருக்கிறார் எனக்கு. So he was asking me whether the stage will break when I come up. ஸ்டேஜ் மேலே வரும்போது உடைத்து விடுமா என்று கேட்டார். So kindly pray that nothing may happen. எதுவும் நடக்கக்கூடாது என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். Okay. At the outset, I would like to say that Brother David Williams and myself are friends in this compound and in this congregation. இந்த காம்பவுண்டிலே இந்த ஐக்கியத்திலே நானும் சௌரன் டேவிட் வில்லியம்ஸ் அவர்கள் நண்பர்களாக இருக்கிறோம். His father, late Brother Eddie Williams, and my father, late Brother K. Philip, are associates in the work of the gospel and in the administration of the church at Jawashama. எனவே அவருடைய தகப்பனார் சௌரன் எடி வில்லியம்ஸ் அவர்களும் என்னுடைய தகப்பனார் பிலிப் அவர்களும் ஊழியத்திலும் சுவிசேஷ ஊழியத்திலும் சபை நிர்வாகத்திலும் சேர்ந்து உழைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். That's how I am standing here. நிமித்தமாக தான் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன். Uncle Eddie Williams, as I know him, was a devout man. எடி வில்லியம்ஸ் அங்கிள் என்று நாம் அவரை அறிந்திருக்கிறேன். மிகவும் உண்மையுள்ளவர். Acts of the Apostles chapter 10 verse 2 says, a devout man, one that feared God always. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். He was devoted to God. கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாக உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். Devoted to God's word, God's house and God's people. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லி அதில் மிகவும் உண்மையாக இருந்திருக்கிறார். Many times when I entered the home, the children would be around singing hymns and with their Bibles open. அநேக சமயத்தில் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பிள்ளைகள் சூழ அமர்ந்து கொண்டு வேதம் திறந்து பாடல் பாடிக்கொண்டிருக்க நான் கண்டிருக்கிறேன். Every Sunday he used to bring the family and after the gospel meeting take the family back home. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பத்தோடு கூட சபைக்கு வருவதும் சுவிசேஷ கூட்டம் முடிந்த பின்பு பிள்ளைகளை கூட்டிக் வீட்டுக்கு போவது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I recall an incident in Hyderabad. ஹைதராபாத்ல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. Myself, David and other friends went to a home. நானும் சௌரன் டேவிட் மற்ற நண்பர்கள் ஒரு வீட்டுக்கு போனோம். Brother Eddie Williams had come to pray. சௌரன் எடி அங்கிள் அங்கே ஜெபத்துக்காக வந்திருக்கிறார். Then he said, where are your Bibles? உங்க வேதாகமம் எங்கே என்று கேட்டார். Many of us didn't have our Bibles. அன்றைக்கு நாங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை. Immediately he reprimanded us. உடனடியாக கண்டித்தார் எங்களை. He said, wherever you go, carry your Bible with you. நீங்க எங்கே போனாலும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு தான் போக வேண்டும் என்று சொன்னார். You should come with your Bible. உங்களுடைய வேதாகமத்தோடு கூட தான் வர வேண்டும். Such was his devotion to God. தேவன் பக்கத்தில் அவர் பக்தியா இருந்திருக்கிறார். His devotion to God was primary. அவர் கர்த்தர் பக்கமாய் வைத்திருந்த பக்தி அது முதன்மையா இருக்கிறது. It was perfect. பூர்ணமா இருந்தது. It was a principle of life. அவர் வாழ்க்கையின் கொள்கையாக அதை கொண்டிருந்தார். And it was praiseworthy. அது புகழக்குரியதா இருக்கிறது. Secondly, இரண்டாவதாக he was a determined Christian. ஒரு தீர்மானமுள்ள ஒரு கிறிஸ்தவன். 1 Corinthians 2 Paul says, for I determined not to know anything save Christ and him crucified. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வண்ணமாக சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை தவிர உங்களை நான் வேறு எதையும் அறிய விருப்பமில்லை தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்வது போல. When there was a call for full time, there were many suggestions, many talks going on. முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு வந்தபோது பலர் பலவிதமாய் பேசினார்கள், பல ஆலோசனைகளை கூறினார்கள். He never shook, he determined and moved forward. ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை, அழைப்புக்கு நேராய் தைரியமாய் அடி எடுத்து வைத்தார். When he went to Punjab, பஞ்சாபுக்கு போனார். it was a new land with new people and a new culture. புதிய தேசம் அது, புதிய நபர்கள், புதிய கலாச்சாரம். He stayed on with determination. தொடர்ந்து அங்கே தீர்மானத்தோடு கூட அங்கே இருந்து உழைத்திருக்கிறார். Whatever be the decisions of life, there was determination in his heart. வாழ்க்கையிலே என்ன தீர்மானத்தை செய்தாலும் கூட அதில் உறுதியா இருந்திருக்கிறார். He was a determined Christian. இவ்வாறு ஒரு தீர்மானமுள்ள ஒரு கிறிஸ்தவன். Thirdly, மூன்றாவதாக he was a disciplined Christian. ஒழுங்கு கட்டுப்பாடோடு கூட இருந்த ஒரு கிறிஸ்தவர். Psalm 141:5 says, 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். let the righteous smite me, it shall be an excellent oil. 141:5. 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம்.
நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். Yeah, once I was in Ahmedabad during a convocation. ஒரு முறை அகமதாபாத்தில் நான் கான்வகேஷன் நிமித்தமாய் போயிருந்தேன். And I was sitting on the pulpit trying to play the tabla. புல்பெட்டில் அமர்ந்து தபலா வாசிக்கலாம் என்று இருந்தேன். And he was counseling a brother nearby. அருகாமையிலே இன்னொரு சகோதரனோடு கூட ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார் அவர். Suddenly he got up and came to me. திடீரென்று எழுந்து என் பக்கமாய் வந்து He said, I am counseling somebody here. நான் இங்கே ஒருவருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். And you are trying to play the tabla here. நீ என்னமோ இங்கே வந்து தபலா வாசித்து கொண்டிருக்கிறாய். I literally froze that moment. நான் அப்படியே நின்று விட்டேன். He never refrained to discipline anybody. யாரா இருந்தாலும் சரி அவர்களை கண்டித்து உணர்த்தினவர். One day he caught hold of my friends. ஒரு முறை என்னுடைய நண்பர்களை பிடித்து கொண்டார். He said, you fellows are going round and round and round in the city. நீங்கள் இந்த பட்டணம் முழுவதும் சுத்தி சுத்தி வருகிறீர்களே. What are you going round and round for? எதற்காக விதமா சுத்தி கொண்டே இருக்கிறீர்கள்? Kneel down and pray. முழங்கால் பண்ணிட்டு ஜெபி. Pray, pray, pray. ஜெபம் செய், ஜெபம் செய், ஜெபம் செய். Pray for your jobs. உன் வேலைக்காய் ஜெபி. Pray for your future. எதிர்காலத்துக்காய் ஜெபி. So there was no compromise on his discipline. எனவே இந்த ஒழுங்கு கட்டுப்பாடு அதிலே சமரசம் கிடையாது. When he met my father, he used to say, என்னுடைய தகப்பனார் சந்தித்த போது அவர் சொல்லுவது உண்டு, brother, whatever you say, I'll obey you. சகோதரனே என்ன சொல்லுகிறீரோ அப்படியே செய்கிறேன். A time came when he was called for the office of an eldership in Jehoshama. ஒரு சமயம் வந்தது யெகோஷாமாவிலே மூப்பராக அவரை நியமிக்க வேண்டும். My father asked him to pray. என்னுடைய தகப்பனார் அவரை நீ ஜெபி என்று சொன்னார். After prayer he said, brother, I have not much liberty or a word from the Bible. அவர் சொன்ன காரியமானது ஜெபித்த பின்பு எனக்கு இதில் சமாதானம் இல்லை, வசனமும் எனக்கு இல்லை என்று சொன்னார். But because you said, I will obey you. ஆனால் நீ சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னார் அவர். Because you said, I will obey you. நீர் கேட்டுக்கொண்டபடினாலே உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன். A disciplined Christian. இவ்விதமாய் ஒழுங்கு கட்டுப்பாடுக்குள்ளே இருந்த ஒரு கிறிஸ்தவன். He always corrected people from the truth. சத்தியத்தை வைத்து ஜனங்களை திருத்தினவர். He convinced people of the truth. சத்தியத்தை மக்களுக்கு உணர்த்தினவராய் இருக்கிறார். He could coerce people into the truth. இவ்விதமாய் ஆரம்பத்தில் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட பேசி பேசி சத்தியத்தை அவருக்கு எப்படியாவது கொடுத்து விடுவார். And whatever be the situation or a problem, he always challenged people with the truth. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சத்திய வசனத்தை கொண்டு சவால் விட்டவர். A disciplined Christian. ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுக்குள்ள இருந்த கிறிஸ்தவர். Fourthly, நான்காவதாக he delved deep into the word of God. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே ஆழமாய் போனவர். Colossians 3:16 says, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, let the word of Christ dwell in you richly. கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே பூர்ணமாய் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Each time he got up to the stage, ஒவ்வொரு முறையும் மேடையில் ஏறின போதெல்லாம் there was a new exposition. புதிய வண்ணமாய் ஒரு சத்தியம் வரும். There was a new revelation. புதிய வெளிப்பாடு, a new message, புதிய செய்தி, a new exodus of the power and promises of God. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாக்குத்தத்தம் நூதன விதமாய் அவர் மூலமாய் புரிந்து கொண்டோம். A new energy released about the person of God. தேவன் இன்னார் என்பதிலே நூதன விதமாய் அவர் கொடுத்த சத்தியத்தின் மூலமாய் புரிந்து கொண்டோம். Thus the word of God was very dear and deep to him. கர்த்தருடைய வசனம் அவருக்கு அவ்வளவு நெருக்கமானதாக அருமையானதாக இருந்திருக்கிறது. Finally he demonstrated God in his life. தேவனை தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். One day I was very sick at home. ஒரு நாள் நான் வீட்டில் அதிக வியாதிப்பட்டிருந்தேன். I couldn't breathe properly. சரியாக மூச்சு விட முடியவில்லை. I was having fear. பயம் இருந்தது. Fear in my mind, fear in my heart. என் சிந்தையிலே, என் மனதிலே பயம் இருந்தது. I felt choked. மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலை. Many people did many things, nothing happened. அநேக காரணம் செய்து பார்த்தாலும் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. He came into my house. வீட்டுக்கு உள்ளே வந்தார். Then he said to me, என்னை பார்த்து சொன்னார், God is on the throne. தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். Just 5 words. 5 வார்த்தைகள் தான். He was telling me, John, whatever your health, your hazard, your harassment, God is on the throne. ஜான், உனக்கு எப்பேற்பட்ட வியாதியோ உபாதையோ என்னமா இருந்தாலும் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். That was a word which went into my head and to my heart. என்னுடைய தலைக்குள்ளே மூளைக்குள்ளே என் உள்ளத்துக்குள்ளே போன அந்த வார்த்தையா இருக்கிறது. It was from his experience. அவருடைய அனுபவத்தின் மூலமா சொன்ன காரியம். Let's sing that chorus which he used to sing often. அவர் இந்த பல்லவி அடிக்கடி அவர் பாடுவார், நாம் அதை பாடலாம். God is still on the throne and he will remember his own. Though trials may press, burdens may stress us, he never will leave us alone. God
is still on the throne, and He never remember His own. His promise is true, He will not forget you. God is still on the throne. May God comfort the family and the church. Praise the Lord. குடும்பத்தாரையும் சபையாரும் கர்த்தர் தாம் ஆறுதல் படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.